பிள்ளையை பெற்றால் கண்ணீர் தென்னையை வச்சா இளநீர் என்பது பழமொழி. ஆனால் தென்னை மரங்கள் வச்ச விவசாயிகள் வாழ்க்கையே கண்ணீராக மாறிவிட்டது. தென்னை சாகுபடி முடங்கியதற்காக காரணங்களை விவரிக்கிறார் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி. ஏதோ தென்னை மரத்தை வச்சிடறா, அது வளர்ந்துரு, தண்ணி விட்டா போது காய்க்கும் நினைச்சிட்டு இருக்கிறேன். 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க அது வறட்சியில சிக்கும் போது லட்சக்கணக்கில் அது ஆளுகுழாய் கிணறு போட்டு காப்பாத்துற விவசாயிக்கு தான் அதனோட வழி வேதனைட்டு. அந்த காசு எடுக்கிறதுக்குள்ள அடுத்த வறட்சி வந்துடும். சொல்லுவாங்க, புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீர். இன்னைக்கு தென்னையை வச்ச விவசாய வாழ்க்கையில கண்ணீர் ஆறா ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு கஷ்டம். ஒருபுறம் கேரளா வாடல் நோய், மறுபுறம் வெள்ளையை தாக்குதல், உற்பத்தி 50% 60% குறைஞ்சு போச்சு. அவ்வளவு ஒரு கடுமையான நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் தென்னை விவசாயிகள் இருக்கிறார்கள். கேரளா வாடல் நோய்ங்கிறது கேரளாவிலிருந்து தமிழ்நாடுல பாலக்காடு மாவட்டத்துல அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தது. 2019 தான் பொள்ளாச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல அது கண்டறியப்படுது. அப்பவே இதற்கான தீர்வுகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் வேளாண்மை துறையும் தோட்டக்கலைத்துறையும் எடுத்திருந்தால் இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இதுவரைக்கும் கோவை மாவட்டத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 5000 ஏக்கர் தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியாச்சு. 1 ஏக்கரை தென்னை மரத்தை வெட்டி வெளியே அகற்றுறதுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். மீண்டும் மறுநடவுக்கு 1 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் 3 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு இழப்பு. அரசாங்கம் கொடுக்கறது எவ்வளவு தெரியுங்களா? ஒரு ஹெக்டேருக்கு, அதாவது 2.47 2.5 ஏக்கருக்கு 32,000. அது பாதி பேர் கூட அந்த இழப்பீடு போய் சேரல. எவ்வளவு பாதிப்பு இருக்கும். இந்த 3 லட்சம் ரூபாய் நீ அந்த விவசாயி இன்னொரு பிள்ளைய வச்சு அது வளர்ந்து அது காய்ச்சி அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு நோய் வந்தா எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த கேரளா வடல் நோய்க்கு 6 வருஷமா மருந்து கண்டுபிடிக்கலையே. 15 கோடி 20 கோடின்னு மத்திய அரசு இருந்து மாநில அரசு தென்னை வளர்ச்சி வாரியத்திலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி நிறுவனங்களும் காசை வாங்கிட்டே இருக்க, சாப்பிட்டு இருக்க, தூங்கிட்டே இருக்கிறான். இதுக்கு எந்த ஒரு மருந்துமே கண்டுபிடிக்கல. ஆனா கேரளாவில் வந்த இந்த நோய் கேரளாவில் பரவல கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் இந்த நோயே கிடையாது. தென்னை அதிகமா இருக்கக்கூடிய இலங்கை, வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த நோய் கிடையாது. அப்ப இந்த நோய்க்கு எப்படி எங்காச்சும் உலக அளவுல வந்திருக்குதா? வேற பயிர்களுக்கு வந்திருக்குதா? இதை எப்படி தீர்க்கிறதுக்கான முயற்சி என்ன மாதிரியான மருத்துவ முறைகளை கையாளுவது அப்படின்னு எந்த ஒரு வழிகாட்டலும் கொடுக்காம மரம் வந்தா வெட்டி வீழ்த்தக்கூடியதா இருக்கு. இந்த வருஷம் தாங்க 5000 ஏக்கர், இன்னும் 2 வருஷத்துல 40,000 ஏக்கர் காலி ஆயிடும். இப்படியே போச்சுன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு தென்னை மரங்களே இங்க இருக்காது. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை நாட்டு ரக தென்னை மரம் பயங்கர உயரத்துல இருக்கு. அது வரைக்கும் போய் பூச்சி மேலே இருந்து இந்த இலைக்கு கீழே கூடு கட்டுது, மேல மலத்தை கடிச்சு வைக்குது. இப்படி பாத்தீங்கன்னா இலை பூரா கருப்பு கலரா மாறிடுது. பச்சையத்தை உற்பத்தி செய்ய முடியல. பச்சையத்தை உற்பத்தி செய்ய முடியாத என்னாச்சு? உற்பத்தி குறைஞ்சு போச்சு. 50% 60% உற்பத்தி குறைஞ்சிருக்கு. இந்த வெள்ளைப்பூச்சி எல்லாமே பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மிதமான காலநிலத்துலதான் பயங்கரமா பெருகும். அப்ப இவங்க நவம்பர்ல என்ன பண்ணணும்? அதுக்கான அந்த ஒட்டுண்ணி இறை விலங்கில வச்சிருக்கணும். இவங்க எப்ப தருவாங்க? டிசம்பர்ல, ஜனவரில உச்சத்துல இருக்கும்போது தருவாங்க. அது யாருக்கு தருவாங்க? ஒரு 10 சைக்கிள் தருவாங்க. அதுக்கு பதிவு பண்ணி வைக்கணும், காத்திருக்கணும். இறை விலங்கி ஒரு பக்கம் தருவாங்க, ஒட்டுண்ணி இருந்த ஒரு பக்கம் தருவாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தென்னை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. தள்ளில அங்க போய் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய 100 ஏக்கர்ல வெள்ளையை கணக்குல அடங்காம இருக்கு. இந்த அதிகாரிகள் படிக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, பல 100 கோடி வாங்க. உருப்படியான மருந்தை கண்டுபிடிக்க வேண்டிய விவசாயிகளுக்கு போய் ஆலோசனை சொல்ல வேண்டிய. இப்ப என்னோட தோப்புல இருக்குது, மருந்து அடிக்கிறாங்க, அது பக்கத்து தோப்புல வைக்க வந்துருக்குது. அங்க அடிக்கிறாங்க, அது பக்கத்துல வைக்க வந்துருக்குது. அப்ப இதுக்கு ஒருங்கிணைந்த முயற்சி எடுக்கணும். ஒருங்கிணைந்த முயற்சினா என்ன? இவங்க உடனே ஒருங்கிணைந்த முயற்சி என்ன தெரியுமா சொல்றாங்க? நீங்க மஞ்சள் தார்பாய் கட்டுங்க, அதுல எண்ணெயை பூசுங்க, இறை விலங்கி வைங்க, ஒட்டுண்ணி வையுங்க, தண்ணி நேரா பீச்சி அடிங்க, மைதா மாவு கலந்து அடிங்கிறாங்க. இதெல்லாம் அடிச்சாலும் அது பக்கத்து தோட்டத்துக்கு போகத்தானே செய்யுது. நீங்க பூரா வலையை போட்டு அந்த தோட்டத்தை க்ளோஸ்டு செட்டில் வச்சா நீங்க இதெல்லாம் செய்யறீங்க. ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாட்டு முறை என்பது என்னன்னா, ஒரு கிராமத்தை எடுத்துட்டு அந்த கிராமத்துக்கு ஒரே நாள் இதை பூரா செய்யணும். செஞ்சாதான் அது அடுத்து பறந்து போற தூரம் குறைஞ்சு அது அடுத்தடுத்து அரெஸ்ட் ஆகும். அப்பதான் அது இறக்கும். ஆனா நீங்க அதுக்கான வேலையை செய்யறதே இல்லையே. இவ்வளவு செலவு தாங்கி எல்லாம் இன்னைக்கு தென்னை மரத்தை காப்பாற்ற முடியாது. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை துறையில இருந்து ஒட்டு ரகம், வீரிய ரகம் எல்லாம் கொடுத்தாங்க. அதுதான் இன்னைக்கு கடுமையான பாதிப்பிற்குள்ள இருக்குது. நாட்டு ரக மரம் கூட தப்பிச்சு நிக்குது. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேரளா வடல் நோய் ஆகட்டும், வெள்ளைப்பூச்சி, அந்த வெள்ளை ஈ ஆகட்டும், இயற்கை வேளாண்மையில தென்னை மரத்தை வச்சிருக்கிற விவசாயிகள் காட்டுல எல்லாம் ஓரளவுக்கு தப்பிச்சு உயிரோடு இருக்குது. ஆக நம்ம என்ன பண்றோம்? தென்னை மரத்தை பூரா கூட்டி வலிச்சிடறோம். சுத்தமா வீடு அப்படியே சாணியை போட்டு மொழுகிட மாதிரி இருக்குது. அந்த பூச்சிகள்லாம் கீழே இருக்கிறதுக்கு இடம் இல்லாதால மேலே ஏறி போகுது.
அந்த பூச்சியில சாப்பிட நிறைய பூச்சிகள் வரும். அது எங்க தங்கும்? மண்ணுல தங்காது, செடியில தான் தங்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அங்க நிறைய ஒரு சின்ன கல்வாழை, வாழை, இந்த சீத்தாப்பழம் இதெல்லாம் போட்டீங்கன்னா, இதை சாப்பிடக்கூடிய அந்த இறை விலங்கிகள் இதெல்லாம் வந்து என்ன பண்ணா, அந்த செடியில காத்திருக்கும். அது வரும்போது புடிச்சு புடிச்சு சாப்பிட்டுருக்கும். நம்ம உட்கார்றதுக்கு ஒரு நிழல் கூட கேட்கிற மாரி, அந்த இறை விலங்குகளுக்கு சாப்பிடறதுக்கு ஒரு இடம் வேணும்ல. இந்த பூச்சிகளுக்கு கீழ இடம் இருந்தா மேல போறது கம்மியாகும். ஆக நம்மளால அதையும் செய்ய வேண்டும். இதையெல்லாம் இன்னைக்கு கட்டுப்படுத்த நிலவில் தமிழ்நாடு பூரா பரவி கிடக்குது. அப்ப மிகப்பெரிய அளவுல அரசாங்கம் தீவிர நடவடிக்கை மாவட்டந்தோறும் இதுக்காக ஒரு மிகப்பெரிய இந்த நோய் கட்டுப்பாட்டுக்கான ஒரு குழுவை உருவாக்கி ஒவ்வொரு கிராமத்தையும் தேர்ந்தெடுத்து ஒரு 800 கோடி சராசரியா ஒதுக்கினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். எனவே கேரளா வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இந்த வெள்ளை ஈ பிரச்சனைக்கு ஒவ்வொரு கிராமம் வாரியாக தேர்ந்தெடுத்து ஒரே நாள்ல நோய் கட்டுப்பாட்டு முறைகளை எல்லாம் விவசாயிகளுக்கு அரசே செஞ்சு கொடுக்கணும்.